அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, மேஷராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான மிதுன ராசியில் புதன் மற்றும் சூரியன் ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவுகள். புதன் ஆதித்ய யோகம் என்று அழைக்கக்கூடியது. இந்த நிகழ்வானது ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரை சுமார் 1 மாத காலகட்டங்களுக்கு நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்களில் இந்த சூரியன் ஒருவருக்கு நிர்வாக திறமையும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய யோகத்தை தரக்கூடியவர். நவ கிரகங்களில் முதல் கிரகம் என்று அழைக்கக்கூடிய இந்த சூரிய பகவான். அதே போல புதன் ஒருவருக்கு புத்தியையும் வித்தையையும் கல்வியையும் தரக்கூடிய இந்த புதன் பகவான் தான் செய்யும் வேலைகளுக்கு அதாவது யோசிக்கக்கூடிய திறன்களையும் அறிவு ஆற்றல் திறன் சிந்தனை எல்லாத்தையும் தரக்கூடியவர் இந்த புதன் பகவான். ஆக இந்த சூரிய பகவான் உங்களுடைய மேஷ ராசிக்கு 5ஆம் இடத்தின் அதிபதி என்று அழைக்கக்கூடியவர். அதே போல இந்த புதன் பகவான் 3 மற்றும் 6ஆம் வீட்டிற்கான அதிபதி. ஆக இந்த 2 கிரகங்களுடைய இணைவுகள் மேஷ ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மேஷ ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே துணிச்சலோடு செய்து முடிக்கக்கூடியவர்கள், தைரியமானவர்கள், தன்னம்பிக்கை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த விஷயத்தையும் மற்றவங்களை காட்டிலும் ஒரு கம்பேர் பண்ணும்போது ஒரு ஆர்வத்தோடு ஒரு சில காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய நபர்கள். ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை எப்படியாவது செஞ்சு முடிக்கணும், செஞ்சு முடிச்சாதான் நம்ம அடுத்த வேலையை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். கடந்த சில காலகட்டங்களில் சுமார் ஒரு 6 மாத காலகட்டங்களை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஏமாற்றங்கள், நிறைய வலிகள், நிறைய இழப்புகள் அப்படிங்கிறத சந்திச்சுட்டு இருந்தீங்க. என்ன காரணம்? ஒரு வேளை நமக்கு விரயச்சனி அப்படிங்கிறது தொடங்கினதுனால தான் நம்மளுடைய நேரங்காலங்கள் இப்படி நடந்துட்டு இருக்குதா? இல்லை நமக்கு ஏதாவது ஒரு கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழ்வுகள் இருந்துச்சுன்னா வரக்கூடிய காலகட்டங்களையாவது ஏதாவது மாற்றங்கள் இருக்காதா? ஒரு சில காரியங்களை நம்மளால் தைரியமாக செய்ய முடியாத அளவுக்கு சில சூழல்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஏன் இந்த தடுமாற்றம், எதனால் இப்படி நடந்துட்டு இருக்குன்னு தெரியாமல் நிறைய யோசித்து இந்த இழப்புகளுக்கெல்லாம் காரணம் என்ன, இந்த நஷ்டங்களுக்கு காரணம் என்ன, இந்த பிரிவுகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசனைகளை யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பவர்களுக்கு தைரியஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய மிதுன ராசியில் இந்த 2 கிரகங்களுடைய இணைவுகள் புதன் ஆதித்ய யோகம் என்று அழைக்கக்கூடியது. இந்த நிகழ்வு காலகட்டங்களில் தொழில் ரீதியாக நிறைய தடுமாற்றங்களை சந்திச்சுட்டு இருந்த இந்த ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த 1 மாத காலகட்டங்களில் சில முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. தொழில் தொடங்குவதற்கான சில யோசனைகள் அப்படிங்கிறது வருங்க. இது வரைக்கும் தொழில் ரீதியாக என்னென்ன தடுமாற்றங்கள் இருந்து, எதனால் நஷ்டமாயிட்டு இருந்தது, எதனால் இந்த இழப்புகள் வந்தது அப்படிங்கிறத சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போது இது வரைக்கும் நமக்கு எதனால் லாஸ் வந்ததுங்கிறத சின்ன சின்ன சேஞ்சஸ் மூலமாகவும் சில மாற்றங்கள் மூலமாகவும் முழுமையான முதலீடுகள் மூலமாகவோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அப்போ தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக விலகுங்க. அதே நேரத்தில் அந்த தொழிலை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேங்க, நிறைய காலகட்டமாக யோசிச்சுட்டு மட்டும்தான் இருக்கிறேன். எப்படியாவது இந்த பிஸ்னஸ் பண்ணணும், எப்படியாவது இந்த பிஸ்னஸில் நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிரமங்கள் எல்லாத்தையும் அனுபவித்து இன்றைக்கி இந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டேன். ஆனால் இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு என்னால் போக முடியல. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து கஷ்டம் மட்டுமே பட்டுக்கிட்டு இருக்குங்க தவிர அதில் எந்த ஒரு ஆதாயமும் இல்லாமல் இருக்குங்க. இது கரெக்டான விதத்தில் கொண்டு போகலாமா, இல்லை இது விட்டுறலாமா அப்படிங்கிற அளவுக்கு சில யோசனைகள் வந்தது. பார்ட்னர்ஸ் மூலமாக சில பிரச்சனைகள், வரக்கூடிய பிஸ்னஸ் மூலமாகவும் சில இடையூறுகள் அப்படிங்கிறது, பேமெண்ட் நிலுவையில் இருந்தது, வர வேண்டிய தொகைகள் கரெக்டான நேரத்தில் வராமல் இருந்து இந்த மாதிரி தொழில் ரீதியாக நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சுட்டு இருக்கீங்க. அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். கூடிய விரைவில் உங்கள் தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற அளவுக்கு புதிய கிளைண்ட்ஸ் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள், பிஸ்னஸ் அதிகமாக கிடைப்பதற்கான சூழல் அப்படிலாம் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் தைரியமாக சில முயற்சிகள் எடுக்காமல் இருந்துட்டு இருந்தீங்களோ, எடுக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருந்தீங்களோ, தடுமாற்றத்தில் இருந்தீங்களோ அந்த நிலைகள் மாறுங்க. நிறைய விஷயத்தை தைரியத்தோடும் துணிச்சலோடும் அடுத்த காரியத்தை செய்யறதுக்கான சில வழிவகைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக உங்களோட பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு நீங்கள் நிச்சயமாக கொண்டு போகலாங்க. இது ஒரு நல்ல முடிவாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் பிஸ்னஸில் நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். போடக்கூடிய முதலீடுகள், போடுற இன்புட்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வேலை விஷயத்தில் நிறைய தடுமாற்றங்களை சந்திச்சுட்டு இருந்தேன். அந்த வேலையில் பெரிய அளவில் இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே இல்லைங்க. எனக்கு பின்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. நான் இன்னும் அதே நிலையில் தான் இருக்கிறேன். கஷ்டப்பட்டு உழைக்கிறேங்க.
நைட்டும் பகலமும் வந்து சொல்கிற வேலை எல்லாத்தையும் செய்கிறேன். ஆனால் என்னுடைய நிலை அப்படிங்கிறது பெரிய அளவில் மாற்றம் எதுவும் இல்லாமல் இருக்குங்க. தேவைக்கேற்ப ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் இல்ல. நம்மளுடைய தகுதிக்கேற்ப ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது இல்ல. இந்த வேலைய விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போலாம் அப்படிங்கிற அளவுக்கு சில முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறேன். அதுவும் எத்தன நாளைக்குங்க? அதே இடத்துல அதே பிரச்சனைகள் மறுபடியும் வந்ததுன்னா, எப்படி சமாளிக்க போறது? இல்ல இருக்கிற வேலைய வந்து இழந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல, அடுத்த வேலைக்கு உண்டான சில முயற்சிகள் அப்படிங்கிறது செய்யாம இருந்தாலும், இந்த காலகட்டங்கள்ல இந்த சூரிய பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்க ராசியில உச்ச நிலை பெறக்கூடிய ஒரு ராசிங்க. அதே நேரத்துல 5ஆம் இடத்திற்கான அதிபதி அப்படின்னு. அப்போ பூர்வ முயற்சி ஸ்தானத்திற்கான அதிபதி தைரிய ஸ்தானத்துல இருக்கும்போது, நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது குடுக்குங்க. கண்டிப்பா உங்களுடைய வேலையில உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேலரி இன்கிரிமெண்ட் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல கிடைக்கும். ப்ரமோஷனுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குங்க. வேலை விஷயத்துல வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை முயற்சிகள் கூட இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது குடுக்குங்க. வேலை ரீதியா நீங்க வெளிநாடு பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும், பிஸ்னஸ் டீலிங் அப்படிங்கிறது நீங்க உங்களுடைய உங்களுடைய வேலைய செஞ்சு முடிச்சதற்கான சில ஆதாயங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த நேரத்தில உங்களுக்கு ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட்டுங்க, ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட யோகங்கள் கூட கிடைக்குங்க. கவர்மெண்ட் ஜாப்ல வந்து படிச்சுட்டு இருக்கணும், எப்படியாவது அரசு துறையில ஒரு பதவி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு வேலை வாங்கணும்னு முயற்சி பண்றவங்களுக்கு கூட இது ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. நீங்க நெனச்சபடி உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமைவதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இந்த சூரிய பகவான். ஸோ எல்லா விஷயத்தையுமே என்ன கர்மம், என்ன நிலைன்னே தெரியலைங்க. எந்த காலத்தில செஞ்ச பாவமோ தெரியல. எங்க வம்சத்தில சரியான விதத்தில யாருக்குமே திருமணம் அப்படிங்கிறது தள்ளி தள்ளி போய் தான் நடக்குது. லேட் மேரேஜ் நடக்கிற மாரி சில சூழல்கள் அப்படிங்கிறது இருக்குது. எனக்கு மட்டும் இல்லைங்க, எங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அப்படியே தான். இந்த காரணத்தினால தான் வந்து எங்களுக்கு எப்படியுமே வந்து பொண்ணு குடுக்கறதுக்கோ, இல்ல ஒரு ஒரு திருமணம் பண்றதுக்கோ நெறைய தடைகள் அப்படிங்கிறது உருவாயிட்டுருக்கு. ஸோ திருமணம் அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு காலம் கடந்து தான் நடக்குமோ அப்படிங்கிற மனசுல எனக்குள்ளவே ஒரு யோசனைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ கரெக்டான டைம்ல திருமணம் ஆகாததுனால, எனக்கு கிடைக்க வேண்டிய நெறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏன்னா, கரெக்டான ஸ்டேஜ்ல வந்து திருமணம் ஆகாதனால வரக்கூடிய அலைன்ஸ் எல்லாம் இதையே ஒரு காரணமா தள்ளி, இன்னுமே கல்யாணம் ஆகாம இருக்கு. அப்ப ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு, நடக்கக்கூடிய திருமணத்த கூட ஏதாவது ஒரு காரணத்தினால தள்ளி போடுற அளவுக்கு சூழ்நிலை, அத வந்து கேன்சல் பண்ற அளவுக்கு சில சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ இந்த திருமண தடை இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூடிய விரைவில திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க போதுங்க. அதே நேரத்தில இந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் உருவாகும். ஏன்னா, அந்த புத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல புதனோடு சேர்ந்து இருக்கும்போது நெறைய யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இதுவரைக்கும் மருத்துவ ரீதியா நெறைய முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. நெறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருப்பீங்க. இல்ல இத பண்ணலாமா? வேண்டாமா? இல்ல ஐவிஎஃப் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுக்கலாமா? வேண்டாமா? அப்படின்னு சொல்லி நெறைய யோசனையில இருந்திருப்பீங்க. அந்த யோசனைகள் இந்த டைம்ல வந்து தைரியமா சில முயற்சிகள், முடிவுகள் நீங்க எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். இதனால உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது குடுக்கும். கூடிய விரைவில குழந்தை பாக்கியம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பிறக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத சில குழப்பங்கள், எதிர்மறை எண்ணங்கள், அடுத்தவங்களால வந்து சில சில தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருக்கும். 3ஆம் நபர்களுடைய தலையீடுகள்னால உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எதிராவே மாறி, கணவன் மனைவிக்கிடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். அந்த நிலை அப்படிங்கிறது மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்குங்க. எதனால இது பிரச்சனை வந்தது? யார் மூலமா வந்தது? நம்ம எதுக்காக இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கோம்? நம்ம குடும்பம் ஏன் இப்படி இருக்கு? அப்படிங்கிற விஷயத்த யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. இதனால பழைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பேசி அத சுமூகமான தீர்வுகளுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு, டிவோர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்தவங்க கூட அத வேண்டான்னு சொல்லி கேன்சல் பண்ணி, உங்களுடைய திருமண வாழ்க்கை, உங்களுடைய இல்லற வாழ்க்கையை மீண்டும் தொடங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த காலகட்டங்கள்ல விரும்பிய உறவுகள் அப்படிங்கிறது உங்கள தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போன நபர்கள் கூட உங்கள தேடி வருவதற்கான சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. இந்த நபர்கள் மட்டும் என்னோட லைஃப்ல மறுபடியும் திரும்ப கிடைச்சிட்டாங்கன்னா, என்ன விட மகிழ்ச்சியான ஒரு நபர் யாருமே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுகஸ்தானத்தில குரு பகவான் உச்ச நிலையில இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நிறைய மாற்றங்கள். அப்ப விலகி போன நபர்களும், விட்டுட்டு போன நபர்களும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அடுத்த மேரேஜ் லைஃப்ல வந்து என்ட்ரி ஆலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த தருணத்தில ஒரு நல்ல ஒரு யோக பலன்கள் அப்படிங்கிறது குடுக்குங்க. வீடு கட்டக்கூடிய யோகம், ஒரு நிலம் வாங்கக்கூடிய யோகம், மண்மனை சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஸோ ரொம்ப நாளா வந்து வீடு கட்டக்கூடிய ஒரு ஆசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது அடித்தளம் போடக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். நிலுவையில் இருந்த தொகைகள் உங்க கைக்கு வந்து சேர்றதுனால பழைய கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க.
ஆரோக்கிய ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகள், நீண்ட நாள் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் உங்களை விட்டு முழுமையாக விலகப் போகுது. கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்துல சில நல்ல அதாவது அடிஷ்னலா நீங்க வந்துட்டு நெறைய யோசனைகள் மூலமா உங்களுக்கு உள்ள வாழ்க்கை தரத்த மாத்துற அளவுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட யோசனைகள் வரும். புதிய வழி கல்விகள் அப்படிங்கிறது நீங்க தேர்வு பண்ணீங்க. உங்களுக்கு புடிச்ச கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி, அதுல வந்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா, உங்களுடைய சுய ஜாதகத்த முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு, அதில் உள்ள திசாபுத்திகள அறிஞ்சிட்டு, அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கட்டாயமா உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்த எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்த வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு வச்சீங்க அப்படின்னா, தெளிவான முறையில கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.